ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்கீரை குழம்பு எப்படி பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையை வச்சு பொரியல் பண்ணுவாங்க, முருங்கைக்கீரை கடையல் பண்ணுவாங்க, இப்படி நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஆனால் முருங்கைக்கீரை குழம்பு அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப வலுவானது. இதில் என்னென்னா, குழம்புன்னு பண்ணுறதுனால ஏதாவது ஒரு காயை போடணும். அதுக்காக நான் அந்த வெண்டைக்காயை போட்டு அங்கே அடுப்பில் போட்டு வதக்கியிருக்கேன். அடுத்தது புளியை ஊற வச்சு, புளியை நாம் புளிக்கரைசலை கொஞ்சம் விடணும். ரொம்ப விடக்கூடாது, கொஞ்சமாக விடணும். மற்ற குழம்புக்கு விடுற அளவுக்கு விடாமல் கொஞ்சமாக விடணும். அதுக்கப்புறம் திருப்பி அதில் வதக்கி கொடுக்கணும். ஏன்னா அந்த புளி கரைசலோடையே அது கொஞ்சம் வேகணும். இந்த வெண்டைக்காய், அப்புறம் முருங்கைக்கீரை, வெண்டைக்காய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பசபசன்னு இருக்குமேன்னு நினைக்க வேண்டாம். ஆனால் முதல்லையே நம்ம வதக்கினதுனால அந்த பசபசப்பு போயிடும். அடுத்தது இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு, ரொம்ப புளி வேண்டான்னு எதுக்காக சொன்னேன்னா, முருங்கைக்கீரையோடைய அந்த சத்து அதில் இருக்கும். அதனால புளி அதில் மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் சத்து குறையும். அதனால தான் என்னென்னா, இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக புளியை நம்ம கரைச்சி விட்டால் போதும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வைக்கிறோம். ஏதாவது ஒரு நீங்கள் வெளியில் வாங்குகிற எந்த சாம்பார் பொடினாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். இது நான் இப்போ போடுறது வீட்டில் வறுத்து அரைச்ச சாம்பார் பொடி. அது ஏன் சிவப்பாக இல்லைன்னா, ரொம்ப நான் மிளகா வத்தல் போட மாட்டேன், காரம் ரொம்ப ஆகாது. அதனால நான் மிளகா வத்தல் போட மாட்டேன். ஆனால் நீங்கள் உங்களுடைய உரப்புக்கு அளவு உரப்பு நீங்கள் எவ்வளோ சேர்த்துப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அல்லது வீட்டில் பண்ணுற சாம்பார் பொடியே சில பேர் மிளகா வத்தல் நிறைய போட்டு திரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சாம்பார் பொடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நம்ம தண்ணியை விட்டு கரைச்சி வைக்கிறேன். இதுவே நல்ல கொழுத்து தான் வரும் இதை போடும்போது. ஏன்னா நான் ஏற்கனவே வீட்டில் தயார் பண்ண சாம்பார் பொடிங்கிறதுனால அதில் கடலைப்பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதனால தான் அந்த சாம்பாரே கொழுத்து வரும். சில பேர் இந்த அரிசி மாவெல்லாம் போடுவாங்க. அரிசி மாவு போட்டால் என்ன ஆகும்னா, அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால தான் அது போட வேண்டாம் அப்படிங்கிறேன். இப்போ அது நல்லா வேகணும் குழம்பு. நல்லா கொதி வந்தாச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. அதில் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை, வெண்டைக்காய், அந்த சாம்பார் பொடியோட வாசனையெல்லாம் போய் நல்லா கமகமன்னு வாசனை எப்படின்னா, முருங்கைக்கீரையோட வாசனை தான் நல்லா வரணும். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.